அழகே அழகு சரியில்லை. அடுத்த வரை எபிசோடில் பாக்கியராஜ் இருந்துட்டு வட்டிக்காக ஒருத்தர்கிட்ட பணத்தை வாங்கியிருக்காரு. ஆனால் பணமே இன்னுமே கொடுக்கவே இல்லை. வட்டி கூட கொடுக்கலன்னு சொல்லிட்டு அந்த வட்டிக்கார் இருந்துட்டு ஆஃபீஸ்க்கே தேடி வந்துடுறாங்க. என்ன உன்னை நம்பி தானே நான் பணம் கொடுத்தேன், என்ன அசலும் வரலை வட்டியும் வரலை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், வீட்டில் கொஞ்சம் செலவு அதிகமாகி போயிடுச்சு, என்ன பண்ணுறதுனே தெரியல, இந்த மாதம் சேலரி வந்தால் கண்டிப்பாக நான் பணத்தை எல்லாத்தையுமே நான் கொடுத்துட்றேன் அப்படின்ற மாதிரி பாக்கியராஜ் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உங்ககிட்டலாம் கேட்டு எந்த பிரயோஜனமும் இல்லை, நீ கொடுத்துட்டு உன் வண்டி எடுத்துகிட்டு போ, அது வரைக்கும் உன் வண்டி எங்கிட்ட இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியரோட ராஜோட வண்டியை எடுத்துகிட்டு போயிடுறாங்க அந்த ஃபைனான்ஷியரு. அதுக்கு அடுத்ததான் பார்த்தீங்கன்னா மலர் இருந்துட்டு பாக்கியராஜ் பைக் ரைடிங் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னதை கேட்டு ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. நம்ம மதிக்கிட்ட போயிட்டு அவர் என்னென்னமோ பிளான் போட்டு வச்சுருக்காரு, ஆனால் என்னோட ஆசை எல்லாத்தையும் நிறைவேற்றுறதா சொல்லியிருக்காரு, நீங்கள் முதல்ல ரெடியாகுங்க, அவர் வந்துடுவார் அப்படின்ற மாதிரியே சொன்ன உடனே, இல்லை இல்லை அவர் எங்கே இருக்கான்னு முதல்ல நான் கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மலரை இருந்துட்டு பாக்கியராஜ் ஃபோன் பண்ணுறாங்க. ஆனால் பாக்கியராஜ் இருந்துட்டு பைக் இல்லாமல் நடந்துக்கிட்டு தான் வராரு. அதோடு இன்னைக்கான ப்ரமோ முடிச்சிருக்காங்க. பாக்கியராஜ் மலர்கிட்ட என்ன சொல்லி சமாளிக்க போறாருன்றதை நம்ம வரப்போகிற எபிசோடில் பார்க்கலாம். தேங்க்யூ.